ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம கெவி படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் ஆல்ரெடி தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆன ஒரு படம். இப்போ சன் நெக்ஸ்ட்ல ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இப்போ இந்த படத்தோட கதையை பத்தி நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் பாத்தீங்கன்னா மலை கிராமத்துல வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஹீரோயின் பிரெக்னண்டா வேற இருக்காங்க. நம்ம ஹீரோ ஓட்டு கேட்டு வர அரசியல்வாதிங்க கிட்ட பிரச்சனை வேற பண்ணி வச்சிருக்காரு. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நம்ம ஹீரோ ஒரு நாள் மலையை வெட்டி கீழே இறங்கி வராரு. அந்த டைம்ல மேல நம்ம ஹீரோயினுக்கு பெயின் வேற வந்துருது. அதனால அவங்கள கீழே கூட்டிட்டு வர சிச்சுவேஷன் இருக்கு. அந்த ஊர்ல பாத்தீங்கன்னா சுத்தமா எந்த அடிப்படை வசதியுமே இருக்காது. ஏன் ரோடு கூட கிடையாது. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல அவங்கள எப்படி கொண்டு வந்தாங்க, கடைசியில என்னதான் ஆச்சு அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ் கண்டிப்பா ஸ்டோரி பார்ட் சொல்லலாம். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி பார்ட் தான். ஏன் உண்மைக்கு நெருக்கமான ஸ்டோரி பார்ட்னு கூட சொல்லலாம். அதை பார்க்கும்போது நமக்கு அப்படிதான் தோணுது. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்க்கும்போது நம்ம ஹீரோயினா இருக்கட்டும் படத்தில் நடிச்ச ஒவ்வொருத்தருமே நீட்டான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். கேரக்டர் ரைட்டிங் இவங்க ரெண்டு பேர் கேரக்டரும் நீட்டாவே எழுதியிருக்காங்க. படத்துல இவங்க காமிச்சிருக்க எமோஷனல் பாண்டிங்லாம் ஓவரால் நீட்டா கனெக்ட் ஆயிருக்குன்னு சொல்லலாம். அதுதான் இந்த படத்தோட மிகப்பெரிய நெகட்டிவ். அதே மாதிரி இந்த படத்தை முடிஞ்ச அளவு உண்மைக்கு நெருக்கமா நமக்கு சப்மிட் பண்ணிருக்காங்க. அதுவும் பார்க்கறதுக்கு நல்லாவே இருந்தது. அதுவும் மிகப்பெரிய பாசிட்டிவ்னு சொல்லலாம். மற்றபடி டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்ல சினிமோகிராஃபில அல்டிமேட்டா பண்ணி கொடுத்திருந்தாங்க. அந்த லேண்ட்ஸ்கேப்பே தரமா காமிச்சிருந்தாங்க. நைட் எஃபெக்ட் ஷாட்ஸ் பல இது இருக்கு, எல்லாமே சூப்பரா இருக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பிஜிஎம் எல்லாமே நல்லாவே பண்ணி கொடுத்திருந்தாங்க. ஸ்கிரீன் பிளேஸ் தான் கொஞ்சம் சொதப்பி இருக்காங்கன்னு சொல்லலாம். ஏன்னா படம் ஆரம்பிச்சு கொஞ்ச நேரத்திலேயே நம்ம ஹீரோயினுக்கு பிரெக்னன்சி பெயின் வருது. அதுல இருந்து கீழே கூட்டிட்டு வர வரைக்கும் பயங்கர லெங்தா எடுத்து வச்சிருக்காங்க. அதை இன்னும் கொஞ்சம் கட் ஷாட் பண்ணி எடுத்திருந்தாங்கன்னா நல்லாவே இருந்துக்கும். படத்துல எமோஷனல் பாண்டிங் நல்லாவே கனெக்ட் ஆயிருந்தாலும் அதுவும் கொஞ்சம் ஓவர் டோஸா இருக்கதான் செய்யும். ஓவராலா பாத்தீங்கன்னா கண்டிப்பா இது ஒரு ஒன் டைம் வாட்சபிள் படம் தான். யாருக்கெல்லாம் ஒரு எமோஷனலி ஸ்ட்ராங்கான ஒரு படம் பார்க்கும்போது ட்ரை பண்ணி பார்க்கலாம். இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.